ஹாய், வெல்கம் டு அம்மாஸ் லைஃப். இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி ஆட்டுக்கால் தான் வாங்கிட்டு வந்தோம். ப்ளஸ் வந்து ஈரல் வாங்கிட்டு வந்தோம். எப்பயுமே ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து நாங்கள் க்ளீன் பண்ணால் தான் எங்களுக்கு பிடிக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா தான் செய்யலான் இருக்கோம். ஆட்டுக்கால் பாயா செய்கிறதுக்கு ஆட்டுக்கால் வந்து ஒரு 10 to 15 விசில் விட்டால் நல்லா கால் வந்து பூ மாதிரி வெந்துடும். ஒவ்வொரு சைடு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து ஆட்டுக்கால் பாயா செய்வாங்க. நாங்கள் ரெசிபி வந்து சொல்கிறோம், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் மோஸ்ட்லி வந்து மட்டன் வாங்கிட்டு வர்றதை விட ஆட்டுக்கால் வாங்கிட்டு வர்றதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்போம். பிகாஸ் ஆட்டுக்கால் சாப்பிடும் போது வந்து ஜாயிண்ட் பெயிண்ட் இதெல்லாம் வந்து க்யூர் ஆகும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாருக்குமே தெரியும் ஈரல் சாப்பிட்டா வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரல் வந்து ஒரு 250 கிராம்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தோம். ஆட்டுக்கால் க்ளீன் பண்ணுறது கூட க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் வந்து கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். பட் நாமளே வந்து பண்ணும்போது அதில் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும், க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாயாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வெங்காயம், பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பட்டை, லவங்கம், சீரகம். இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. என்னதான் சில்லி பவுடர் ஆட் பண்ணாலுமே ஒரு 2 பச்சை மிளகா வந்து கீரி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஆனியன் இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து கிரேவியோட டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். நல்லா வந்து ரெட்டிஷ் கலரில் வர்ற மாதிரி வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கிரேவிக்கான மசாலா ரெடி. ஆட்டுக்கால் வந்து நல்லா ஒரு 10 to 15 விசில் வர வரைக்கும் விட்டுறணும். அதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சரியாக வேகாது, நம்மளால் சாப்பிட முடியாது. ஆனால் வந்து ஒரு 10-15 விசில் விட்டால் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கிரேவி வந்து அது கூட ஆட் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு 2 விசில் போட்டால் போதும். சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிரும். மோஸ்ட்லி வந்து ஆட்டுக்கால் பாயானாவே இடியாப்பம் அப்படி இல்லைன்னா தோசை, முட்டை தோசை சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இடியாப்பம் நாங்கள் இன்றைக்கி செய்யலை. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஆட்டுக்கால் பாயா வித் இடியாப்பம் போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். தென் வந்து ஈரல் வாங்கிட்டு வந்தோம். ஈரல் கிரேவி வந்து பண்ணியிருக்கோம். ஈரல் கிரேவிக்கு தேவையான ரெசிபி. ஈரல் வந்து சுட்டு சாப்பிட்டாலையும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி கிரேவியை வச்சு சாப்பிடும் போது வீட்டில் இருக்க எல்லா குழந்தைங்களுமே வந்து சாப்பிடுவாங்க விரும்பி. ஈரல் செய்யும் போது மட்டும் ஒரு கொஞ்சம் வந்து டர்மரிக் பவுடர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும் போது அந்த ஸ்மெல் வந்து வராது. சேம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வெங்காயம், தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈரல் ஆட் பண்ணிட்டா ஓகே, கிரேவி ரெடி. சமைச்சிட்டே இருக்கும்போது ரொம்ப வந்து பசி ஆகிடுச்சு. ஏன்னா வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடலை. பிகாஸ் வந்து இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு வாங்கிட்டு வரவே. எம்டி ஸ்டொமக்கில் இருக்க முடியாது இல்லையா ஆஃப்டர்நூன் வரைக்கும். அதனால் வந்து ஒரு முலாம்பழம் ஜூஸ் போட்டு குடித்தாச்சு. ஒரு 2 days முன்னாடி வந்து ஒரு 2 kg போல் வாங்கிட்டு வந்திருந்தோம். சம்மர் சீசனில் வந்து முலாம்பழம் ஜூஸ் குடித்தாவே வந்து ஸ்டொமக் வந்து ஃபில்லிங் ஆகிடுது. அதுக்கப்புறம் பசிக்கிறதே இல்லை. அதனால் இன்றைக்கி லஞ்சு சாப்பிடவே வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஆஃப்டர் 2 o'clock மேலே தான் வந்து சாப்பிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபுட் இன்டேக்கில் வந்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிடுங்க ஜங்க் ஃபுட்ஸ்லாம். வந்து பேக்கடு ஐட்டம்ஸில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதை வந்து ஹெல்த்துக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட் சாப்பிட டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி லாஸ்ட்டாக என்னென்ன டிஷ்ஷுன்னு பார்த்துருவோமா? வாங்க பார்க்கலாம். முட்டை தோசை, ஒயிட் ரைஸ், ஆட்டுக்கால் பாயா, ஈரல் கிரேவி, தென் முலாம்பழம் ஜூஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.